சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை. இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? வணக்கம் பாண்டிய சார், எப்படி இருக்கீங்க? இறைவன் கருணமா ஒன்றும் குறையில்லை. ஜம்மு காஷ்மீர் கொடூர தாக்குதல் என்பது தேசத்தையே உலுக்கி இருக்கிறது. ஈரமுள்ள எல்லா நெஞ்சுகளையும் இது துடிக்க வைத்திருக்கும் இந்த சம்பவம். இதற்கு யார் பொறுப்பு சார்? பயங்கரவாதிகள், பாகிஸ்தான். அரசாங்கம் இதற்கு பொறுப்பேற்கணும் இல்லை? அரசாங்கத்துக்கு தாரிமிக பொறுப்பு கொடுக்கணும், அது எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அரசாங்கம் பொறுப்புன்னு சொல்கிறத விட பயங்கரவாதி, இப்போ ஒரு இராணுவத்தில் ஒரு நாடு தோல்வி அடைஞ்சது அப்படின்னா அது கட்டாயமாக அரசு மட்டும்தான் நேரடி பொறுப்பு, அதில் எதுவும் குழப்பம் இல்லை. பயங்கரவாதிகள் மாதிரியான தாக்குதல், அது அவங்களும் இந்த கொரில்லா அட்டாக்கு, அதுவும் சிவிலியன்ட்டு அப்படிங்கும்போது அது உலகின் எந்த நாடும் காப்பாற்ற முடியாது. இப்போ அமெரிக்கா பாதுகாப்பு நிறைந்த ஒரு நாடு நம்ம சொல்லலாம், நோ டவுட். அங்கே ட்வின் டவர் தூக்கப்பட்டது. ஆமாம், அப்போ யோசிச்சு பார்க்கணும். இஸ்ரேல் சுற்றி எதிரி நாடுகள், ஆனால் அவங்க நாடே உருவாக்கி நின்று அடித்து விளாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு கடந்த விடுமுறை காலத்தில் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி துண்டா தூக்கிட்டு போய் அடிச்சுட்டு போய் ஆயிரக்கணக்கானவர் இறந்தாங்க, சிவிலியன்ஸ். அதை உங்களால் உண்மையே முடியாது. இப்போ இஸ்ரேல் இராணுவ நிலைகள் மீது பாலஸ்தீனில் ஒரு தாக்குதல்னா அதை இவங்க ஏன் ஸ்மெல் பண்ணல? நம்ம கட்டாயம் உளவுத்துறை தோல்வி, உள்துறை தோல்வி, அமித்ஷா ராஜினாமா, பிரதமர் மோடி தூங்குகிறாரா, 56 இன்ச்சு மார்பு எங்கே, அதெல்லாம் நம்ம கேட்கலாம். இது கோழைத்தனமான தாக்குதல். நான் தான் சொல்றேன், தாக்குதல் நடத்தின யாராவது ஒருத்தர் நீங்க சொன்னீங்க ஈரமுள்ள நெஞ்செல்லாம் கொலை எடுக்கணும், வீரமுள்ள யாராவது விஷயம்னு சொல்லியிருக்காங்களா? இதை அது அப்படி யோசிச்சு பாருங்க. எல்லாருமே ஏன் அண்ணன் ஜவாஹிருல்லாலேருந்து, திருமாவளவன்லேருந்து, ஓவைசிலேருந்து எல்லாரும் கோழைத்தனமான தாக்குதல் வார்த்தை பயன்படுத்துறாங்க. ஏன் சிவிலியன்? அது ஒண்ணு. இப்ப நீங்க 4 பேர் இங்க இருக்கீங்க, படப்படன்னு எங்க ஆளுக்கு 15 வருஷத்துக்கு கொடுத்து அடிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியும், இது எதிர்பார்க்க மாட்டீங்க. உங்களுக்கு நாம சாதாரணமா போற இப்போ இது உளவுத்துறை தோல்வியா? உங்க நிர்வாகம் முன்னாடியே தயாராகலையா? மாதேஷ்கான பாதுகாப்பு எங்கன்னு இப்ப கேட்க முடியும். மாதேஷ் ஒரு சம்பந்தம்லாம் வேற ஒரு இடத்துக்கு போறாருன்னா அங்க பாதுகாப்பு ஏற்பாடுங்க வச்சு. ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்ல நடந்த ஒரு கோழைத்தனமான தாக்குதலுக்கு பயங்கரவாதிகளும் பாகிஸ்தானும் மட்டுமே பொறுப்பு. மற்றவர்கள் தார்மீக கடமை நம்ம சொல்லலாம், அவங்க தன்னுடைய கடமை சரியா செய்யறாங்கிற நம்பிக்கை இருக்கு. பாதிக்கப்பட்டவர்கள் மக்கள், அதுவும் சுற்றுலா சென்றவர்கள், உள்நாட்டு பாதுகாப்பு அந்த அளவுக்கு மோசமா இருக்குதா? ரொம்ப பியூட்டிஃபுல்லான கேள்வி. நீங்க இந்த உள்நாட்டு பாதுகாப்புங்கிற வார்த்தையோட சேர்த்து ஜம்மு காஷ்மீர் விஷயம் கொண்டு வந்ததுனால அதான் ஒரு பெருமிதத்துக்குரிய விஷயம். ஏன்னா நான் பலமுறை சொன்னதுதான், நீங்க ஏற்காடுலயோ, ஏலகிரிலையோ, கொடைக்கானல்லையோ, ஊட்டிலையோ நம்ம அந்த மாதிரி கேட்டதில்லை. பாதுகாப்பு எங்கே அப்படின்னு கேட்டதில்லை, ஒரு துப்பாக்கி சூடு நடந்ததில்லை, நம்ம பார்த்ததில்லை. அதே மாதிரி தான் ஜம்மு காஷ்மீர் இருக்கணும் அப்படிங்கிற உங்களுடைய ஆதங்கம் புரியுது. 2019 பிறகு அதெல்லாம் நடந்துட்டே வருது, இன்னமும் நடக்கும். இது போல விஷயம் இனிமேல் நடக்காம இருக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் நடக்கும். அது ரொம்ப சரியான விஷயத்தை நீங்க சொன்னீங்க. உள்நாட்டு பாதுகாப்பு அப்படி இருக்கக்கூடாது. வடகிழக்கு மாநிலங்கள் அங்கிருந்து வெளியே வந்துருச்சு, ஜம்மு காஷ்மீர் அங்கிருந்து வெளியே வரும். இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மாநிலத்தையும் போல ஜம்மு காஷ்மீரும் இருக்கும். கண்ணுடா பார்க்க போறீங்க. அதற்கு ஒரு நல்ல விதமான ஒரு ஆரம்ப கட்டம்னு இந்த துயரமான சம்பவத்தை சொல்லலாம். இல்ல சார், ஜம்மு காஷ்மீர் ஒரு சொர்க்க பூமியா மாத்திட்டோம், இனிமேல் யார் வேணாலும் அங்க இடம் வாங்கலாம், எல்லாரும் சுற்றுலா பயணிகள் அங்க போலாம் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தது. இன்னமும் உண்மைதான். ஒரு சின்ன செட்பேக், ஒரு தற்காலிக பின்னடைவு. அதை ரொம்ப பிரமாதமா அந்த பின்னடைவு நம்ம கப்பல் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அந்த கட்டமைக்கப்பட்ட கப்பல் ஒரு பயங்கரவாதிகள் கடத்தனவங்க மீட்கப்பட்டிருக்கு. மீட்கப்பட்ட போது சில ஓட்டைகள் இருக்கு, அந்த ஓட்டைகள் அடைச்சிருவாங்க. நம்ம பெரிய அளவுக்கு பயங்கரவாதிகளோட ஆதிக்கம் இருந்த இடத்துல இருந்து 10 அடிக்கு ஒரு ராணுவமும், ஒரு சிஆர்பிஎஃப்பும், ஒரு துணை ராணுவ படையும், ஒரு காவல்துறையும் இருந்த இடத்துல இருந்து பப்ளிக் எல்லாமே சேர்ந்து கல்லறிப்பாங்க அப்படிங்கிற இடத்துல இருந்து எவ்வளவோ மீண்டு வந்தாச்சு. நீங்க டேட்டா எடுத்து பார்த்துங்க, நாங்கள் சாணக்கியால போட்டிருக்கோம், வேணா கொடுக்குறேன், நீங்க அதை எடுத்து போட்டுக்கங்க. 2019க்கு முன்னாடி, 2019க்கு பின்னாடி இவ்வளவு கதை பேசும். தாக்குதல்கள், பப்ளிக் பலி எண்ணிக்கை, ராணுவ வீரர்கள் பலி எண்ணிக்கை, தீவிரவாதிகள் பலி எண்ணிக்கை, இது தீவிரவாதி பலி எண்ணிக்கையை தவிர மற்ற எல்லாமே குறைஞ்சிருக்கு. நீங்க கூட பாப்பீங்க. அதான் புள்ளி வரும். இல்ல, சுதந்திரமா இனி நடமாடலாம்னு நம்ம சொன்னோம். இன்னமுமே பாதுகாப்பற்ற நிலையில தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மாத்திக்கிட்டே இல்ல. ரொம்ப தெளிவா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு விளக்கம் கொடுத்திருக்குது. அந்த சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய பெஹல்காம் பகுதியில
டூரிஸ்ட்டுக்கு நாங்கள் அனுமதி கொடுக்கல, லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன இன்னைக்கு அது வந்து ஒரு மாநிலமாக யூனியன் பிரதேசமாக இருக்குது, அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இருக்குது. அவங்க வந்து இந்த புது ஃப்ரீடத்தை என்ஜாய் பண்ணுறதுனால அவங்க லோக்கல் டிசிஷனை எடுக்கிறாங்க. எங்கள்கிட்ட கன்சல்ட் பண்ணி நாங்கள் அது கொடுக்கல, எங்கள்கிட்ட வந்து என்ஓசி இல்லை, அதை நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து வில் ஹேண்டில் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ராணுவ வீரர்கள் ஏன் இல்லைன்னு பல பேர் கேள்வி எழுப்புறாங்க. ஏன் இல்லைன்னா நீங்கள் சொன்ன காரணம் உள்நாட்டு பாதுகாப்பு எல்லா இடத்துலையும் சகஜமாக நடமாடக்கூடிய இடமா இருக்கணும் அப்படிங்கிறதா. அங்கே ஸ்ரீநகர்லையோ ஜம்முலையோ லேலையோ லடாக்லையோ மற்ற பகுதியில் அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. பெஹல்காம் வந்து பார்டர்ல போய் நிக்குது. அங்க வந்து இன்னும் இவங்க என்ஓசி கொடுக்கல. பட் லோக்கல் அத்தாரிட்டிஸ் ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லை. நான் வந்து அவங்க எது சதி திட்டம் பண்ணாங்க நான் இன்னும் நம்பல. அன்லஸ் அன்டில் சம்மன் காட் அரெஸ்டட் நம்ம வந்து அப்படி ஒரு முடிவு போக கூடாது. அவங்க நல்லா தானங்க இருக்கு. என்ஓசி கொடுக்கலன்றது இது ஒரு சப்பக்கட்டு மாதிரி தானே சிலருடைய கருத்துக்கள் இருக்கு. டெல்லி பத்திரிகையாளர் ஒருத்தர் அவருடைய கருத்து இது சப்பக்கட்டா இருக்குங்க, அவருக்கான உரிமை இருக்குல்ல. நான் என்ன சொல்றேன்னா, இந்த 3rd floor அக்சஸ் பண்ணாதீங்கன்னு உங்களுக்கு சொல்லி வச்சிருக்கிறேன். அதை மீறி நீங்க அக்சஸ் பண்ணிருக்கீங்க. அதுல ஒரு சேதாரம் ஒருத்தருக்கு வந்து நடந்துருச்சு, ஒருத்தர் வந்து சின்ன கீழே வட்டாருன்னு. அப்ப நான் சொல்லுவேன்ல பாஸ், நான் போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன், அது மீறி போனாரு, இருந்தாலும் நான் பாக்குறேன்னு சொல்லி. அவ வந்து இல்ல, அப்ப அது பாதுகாப்பற்ற இடமா? அது ஆமா பாதுகாப்பற்ற. ஏன்னா அங்க துப்பாக்கி வச்சு சுத்திட்டு இருக்கான்னு நமக்கு என்ன தெரியுமா, இல்ல வேற ஏதாவது பிரச்சனை? ஜம்மு காஷ்மீர் எல்லையில இன்னமும் துப்பாக்கி வச்சு சுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை நம்ம கண்மூடிட்டுலாம் உட்கார்ந்து பார்டருக்கு எதுக்கு 200 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் சார்? 200 கிலோமீட்டர் வந்து நீங்க மதுரைக்கும் திருச்சிக்கும் பாத்தீங்கன்னா 200 கிலோமீட்டர் நல்ல விஷயம், அது வேற கணக்கு. ஆனா நீங்க வந்து ஜம்மு காஷ்மீர் எல்லைக்கும் பிஓகேல இருக்கக்கும் நீங்க பார்க்கும்போது 200 கிலோமீட்டருக்கு பிரிவிச்சு. ஏன்னா அதெல்லாம் அந்த அடர் காடுகள், அது வந்து பனி பிரதேசங்கள். அங்க வந்து அவங்க தான் சுத்தி அந்த 1 மாதத்துல அது வந்து ஃபுல்லா அந்த பார்டர் பூரா இருக்காங்க. நீங்க இந்த தாக்குதல் நடந்த 22ஆம் தேதியிலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா வேற இடங்கள்ல தாக்குதல் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ பெஹல்காம் பயங்கரவாதி நம்ம பிடிக்கல, ஆனா அதே இடத்துல அதே நாட்கள்ல வேற இடத்துல பயங்கர பிடிச்சிருக்கும். ஸோ அவன் வந்து பயங்கரவாதிகள் பெஹல்காமுக்குள்ள என்ட்ரி ஆகல, அவன் எல்லா பக்கமும் என்ட்ரி ஆகிட்டே இருக்கிறான். நோ டவுட் அதை தடுத்து கொண்டே இருக்கிறோம். முன்னாடி நீங்க வந்து சும்மா நீங்க ராணுவ வீரர்கள் தான் கேட்டீங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு பயங்கரவாதி உள்ள என்ட்ரி ஆறான்னு வச்சுக்கோங்க, பாகிஸ்தான்ல இருந்து பிஓகேல இருந்து என்ட்ரி ஆறான்னு, அவரோட லைஃப் டைம் வந்து 3 மாசம் 4 மாசம் வரைக்கும், அதாவது 3 மாசம் 4 மாசம் வரைக்கும் உள்ளே இருப்பாரு, வேலை பார்ப்பாரு, எங்கேயாவது குண்ட போடாரு. இப்போ வந்து அதெல்லாம் 48 hours கூட கிடையாது. அவ்வளவு தூரம் குறைச்சி உள்ள வந்தானே செத்தான், அப்படிதான் வச்சிருக்கோம். ஆனாலும் வந்துட்டே இருக்கான். நோ டவுட். நமக்கு முன்னாடி என்ன நிலைமை இருந்துச்சு, ஜம்மு காஷ்மீர்ல இருந்தே ஏகப்பட்ட பயங்கரவாதிகள் உருவாக்கிட்டு இருந்தாங்க. இப்பயுமே இதுல கூடிய ஆதில் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து 2018 போனாங்க. 2019 பிறகு நிலைமை மாறிடுச்சுங்க. 2018 போனா ட்ரைனிங் எடுத்து 2024 உள்ள வந்திருக்கான். இப்போ அவன் அந்த வேலையை பண்ணிட்டு இருக்கான். அவரை பிடிச்சிருவாங்கிறது செப்பரேட் கணக்கு. ஆனா 2019 பிறகு அங்க உள்ள குடிமக்களே அதை அனுபவிக்கிறாங்க. நீங்க சிம்பிள் உதாரணம் பார்த்திருப்பீங்க. உமர் அப்துல்லா சீஃப் மினிஸ்டர், அவராது ஆட்சியில் இருக்காருங்க, கடமைக்காக சொல்லணும்னு நீங்க ஒரு பேச்சு வச்சுங்க. எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மெஹபூபா முஃப்தி, அவங்க வந்து ஜம்மு காஷ்மீருக்கு அவமானம் கண்டாங்க. பிரிவினைவாதம் பேசக்கூடிய ஹுரியத், அவர்கள் வந்து நாங்க காஷ்மீர் பீப்புள் நாங்க இந்தியாவோட நிக்கிறது ஏற்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இஸ்லாமியர்களுக்கு ஒரு குறைன்னா முதல் குரல் கொடுக்கக்கூடிய ஓவைசி, இது எங்களுக்கு அவமானம்னு கருப்பு பட்டை போறாரு. அப்ப இது என்ன புரிஞ்சுக்கிறீங்க, 2019 பிறகு நிலைமை மாறி என்ன. முன்னாடி பாதி பேர் செப்பரேட்டிசத்துக்கும் பாகிஸ்தானுக்கும் ஜம்மு காஷ்மீருடைய தனிநாடு கோரிக்கைக்கும் குரல் கொடுக்கிறவங்க இருந்தாங்க. அதே ஜம்மு காஷ்மீர்லயும் இந்தியாவில் பலருங்க. இப்போ ஒருத்தர் கூட இல்லை. இதுதான் அந்த நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, உள்நாட்டு பாதுகாப்பு, அங்க ராணுவ வீரர்கள் இல்லையா, இதுக்கெல்லாம் பதில் அங்கதான் இருக்கு. நிலைமை ரொம்ப மாறிடுச்சு. அவங்க எல்லாருமே இன்டெகிரல் பார்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதுல கன்வின்ஸ் ஆயிட்டாங்க. அதனால தான் அவங்களுக்கு சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணியில் எவ்வளவு வாக்குப்பதிவு நடந்திருக்குதோ அது ஒட்டுமொத்த ஜம்மு காஷ்மீரில் நடந்திருக்கு. 60% கிட்ட நெருக்கி வாக்களிச்சிருக்காங்கன்னு. அங்க எவ்வளவு அமைதி மக்கள் இந்தியாவோடு மனசார இணைஞ்சிருக்கிறாங்க. முன்னாடி எல்லை பகுதி பார்டரால் இணைஞ்சிருந்தாங்க, இன்னைக்கு மக்கள் மனசார இணைஞ்சிருக்காங்க. அதனால தான் ராணுவ வீரர்கள் குறைப்பே நடந்தது. இல்ல, ராணுவ வீரர்கள் குறைப்பு நடந்தது வேறு சில காரணங்களையும் சொல்றாங்க. ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி பக்ஷி அவர்கள் சொல்லக்கூடியது வந்து ஒரு 3 வருஷமாவே ராணுவத்துக்கு ஆள் எடுக்கிறது இல்ல, இருந்த ஆட்களையும் வந்து அதாவது சம்பளம் காரணம் காட்டி இதை வந்து நிறுத்திடுறாங்க. பணத்தை குறைக்கணுன்ற வேலையிலேயே இதை வந்து தீவிரம் காட்டி இந்த மாதிரி வந்து நம்ம குறைபாடு ஏற்பட்டு இன்னைக்கு பாருங்க எவ்வளவு பெரிய நிலைமையில நம்ம தள்ளாடப்பட்டிருக்கோம். இதுக்கு வந்து அவர் சொன்னது உண்மையா பொய்யாங்கிறதுக்கு ஒரு புள்ளி வரும் போதும். 2019 முன்னாடி அதே பக்ஷிட்ட உங்கள்ட்ட நீ பேச முடிஞ்சா, இல்லாட்டி அவர் டிவியில் எங்கேயா பேசிட்டு இருப்பாரு, அங்கே உட்காந்து பார்த்தீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவர்கிட்ட நீங்க ஒரு கேள்வி எழுப்பி 2019 முன்னாடி ஒரு 4-5 வருஷம் எவ்வளவு தாக்கல் நடந்துச்சு, 2019 பிறகு 4-5 வருஷம் எவ்வளவு. இப்போ வந்து ஸ்ரீலங்கால தமிழக மீனவர்களுக்கு பிரச்சனை இருக்குதான்னு, ஆமா, அதுல மாட்டுக்கு தமிழகம் நல்லா போயிட்டு வராங்களே போய் சொல்ல முடியாது, பிரச்சனை இருக்கு. ஆனால் முன்னாடி என்ன நினைச்சு அதுதான் நீங்க ஒப்பீடுங்கிற பார்க்கணும். புரியுங்களா? நீங்க வந்து 48 மார்க் வாங்கியிருக்கீங்க, கம்மியான கம்மி. முன்னாடி எவ்வளவு வாங்கிட்டு இருந்தீங்க, 10 மார்க் வாங்கிட்டு இருந்தீங்க. இப்ப 48ங்கிறது அது பயங்கர டெவலப்மெண்ட், அப்படி புரிஞ்சுக்கணும். முன்னாடி 600 மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க 2014க்கு முன்னாடி வரைக்கும். அதுக்கப்புறம் எத்தனை மீனவர்கள் சொல்லுங்க சார்? நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுங்களேன் சார், சொல்லுங்களேன். ஒருத்தர் கூட இல்ல. ஒருத்தர்
ஒருத்தர் சரிங்களா, சரி, ஒருத்தர் வந்து okay. 2014 to 2025 சரி, ஒருத்தர் okay. கொல்லப்பட்டிருக்காரு. ம். இந்த 600 பேர் சார் கொல்லப்பட்டதுக்கும் நம்ம இப்ப இந்த ஒருத்தர் டேட்டா நமக்கு தேவையில்லை சார். இந்த டேட்டாவே data தேவையில்லை. நமக்கு தேவை ஆமா, கிடையாது. என்ன டேட்டா வந்தா உண்மை வந்து ஏன் ஆட்குறைப்பு? அதான் சொல்ல நான் ஏன் 3 வருஷமா ஆட்களை அதான் நான் நியமனம் சொல்ல பண்ணல? வரேன். நல்ல ராணுவத்துக்கு ஆள் எடுக்கல. ராணுவத்துக்கு ஆள் எடுத்துக்கிட்டே இருக்கும், நிதி ஒதுக்கீடு கூட்டிட்டே இருக்கு, பட்ஜெட் ஒரு பாத்துங்க. நேஷனல் மீடியால உட்கார்ந்து பேசுறாரு சார் அவரு. நேஷனல் மீடியா அப்ப நாங்க என்ன மீடியா? நாங்க என்ன அண்டார்டிகா மீடியாவா? நாங்க என்ன மீடியா? அவர் நேஷனல் மீடியா, நாங்க சாணக்கிய என்ன மீடியா, நீங்க என்ன மீடியா? நீங்க தர லோக்கலா? என்ன இங்கிலீஷ் பேசினா நேஷனல்? இந்த முதல்ல இந்த மாயத்தோட வெளியே வாங்க. நான் அப்படி சொல்லல சார். நேஷனல் மீடியா ஏதோ சொன்னீங்க. இல்ல சார். நேஷனல் மீடியா ஏதோ சொன்னீங்க. இந்நேரம் சார், அமித்ஷா ஏன் மோடிக்கு காதுகள் அதெல்லாம் கேட்கணும்ல, இருக்காது. ஒரு நீங்க வாய்க்கு பார்வைக்கு. வந்தா போல பேசி போறீங்க. நான் சார் ஏன் சேனல்ல உலகம் முழுக்க பாக்குறேன் சார். ஏன் சேனல் அமெரிக்கால பாக்குறேன். உங்க சேனல் கட்டாயம் கூட தான் பாப்போம். பாக்குறாங்க. அப்ப உங்களுக்கு என்ன இன்டர்நேஷனல் மீடியா சொல்லிருக்கீங்களா இல்ல உங்கள? அவர் சொல்ற டேட்டா அவர் அதான் சொல்றேன். நம்ம பார்க்கலாம். சார், நீங்க இங்கிலீஷ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து இங்கிலீஷ் காட்டும்போது சேனல்லன்னு சொல்லுங்க. முதல்ல அந்த பிம்ப தோற்றதுல முதல்ல சரி, வெளியே வாங்க okay, சார். இந்த சரி. அடிமை புத்தில இருந்து வெளியே வாங்க. இங்கிலீஷ் பேசினா நான் பெரிய ஆளு, அதுல இருந்து முதல்ல வெளியே. அதான் சொல்றேன். அந்த நெரேட்டிவ் செட் பண்ணி தான் உங்களை ஏமாத்தி வச்சிருக்காங்க. யூ கம் அவுட் ஆஃப் தட். ரைட்டுங்களா? இங்கிலீஷ் சேனல் சொன்னா சொல்லிட்டு போற ரான்சினோ, தமிழ் சேனல் நீங்க என்னமோ பேசுறீங்க, இன்னும் மற்ற தம்பிகளை என்னமோ பேசுறாங்க. என்ன செய்யணும்? நீ டேட்டா தான் சார் ஃபேக்ட். ரயில் விபத்து அதிகம் நடக்குது, வாங்க டேட்டா பேசுவோம். மீனவர் பேசிட்டு போவார். ஓய்வு பெற்ற ராணுவ கர்னல் வந்து அப்படியே பேசிட்டு போவார். எவ்வளவு பேர் இருக்கிறாங்க ராணுவத்துல, துரோகிகளே இருக்கிறாங்க. ஒட்டுமொத்த ராணுவத்தை சொல்லுவீங்களா? நீ பார்த்தது இல்லையா? பாதுகாப்பு படை வீரர் வந்து கைகளமா சிக்கினாரு, பாகிஸ்தானுக்கு வந்து அவ்வளவு. அப்ப என்ன செய்வீங்க? அவரை எல்லா இடத்துலயும் 4 புள்ளூர் இருக்குதானே சார் செய்யும். அதுக்கு என்ன செய்ய முடியும்? நான் பக்ஷிய குறை சொல்ல, அவர் சொன்னாருங்கிறதுக்கு என்ன அது சொன்னாருன்னு சொல்லி இது பண்ணுறோம். நான் டேட்டா பேசுறேன். நான் வந்து பப்ளிக் டொமைன்ல இருக்கக்கூடிய பேசுறேன். தப்புன்னு சொல்லுங்க. மீனவர்கள் தாக்குதல் கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா பேசுங்க. ஜம்மு காஷ்மீர் தாக்குதல் கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா பேசுங்க. ரயில் விபத்துகள் கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா பேசுங்க. பேசவே மாட்டேன்றீங்க. தமிழ்நாடு சட்டம் ஒழுங்குக்கு டிஜிபி சொல்றாரு நாங்க கொலைகள் கூட்டம்லாம் குறைஞ்சிருக்குன்னு, எல்லாம் படப்படம் எடுத்து தலைப்பு செய்தி போடுறீங்க. டிஜிபி சொன்னாரு, அவர்கிட்ட ஏன் சார் நீங்க கொலை நடந்திருக்கீங்க பேச மாட்டேன்றீங்க? அவர் சொன்னா டேட்டா எடுத்துக்கிடுவீங்க, நீங்க டிஜிபி சொன்னா டேட்டா எடுத்துப்பீங்க, உள்துறை அமைச்சர் சொன்னா எடுத்துக்க மாட்டீங்களா? அவர் சொன்ன டேட்டா நீங்க எடுத்துக்கணும். நீங்க டேட்டா எடுத்து கொடுங்க. நான் எடுக்கிறேன் சார். இல்ல சார், நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வைஸ் தான் எடுத்து பேசணும்னு நினைக்கிறீங்க நீங்க. 100% அங்க அதிகமா இருந்தது இப்ப குறைஞ்சிருக்கு. நம்ம அதை ரொம்ப கேட்கல சார். ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஜம்மு காஷ்மீர் நாம 370 அப்ளிகேஷன் என்ன பண்ணமோ நாம சொல்லும் போது எல்லாரும் ஓடி போங்க, இடம் வாங்க, ஆமா எல்லாரும் டூருக்கு போங்க, ஆமா சுதந்திரமா நடமாடலாம், இனிமேல் அங்க துப்பாக்கி சத்தம் கேட்காது ஆமா. அப்படிதான் நம்ம சொன்னோம். இனிமேலும் சொல்றோம். அதுல குழப்பம் நடந்து போச்சே சார். இது 2வது தாக்குதல். ஆமா. இப்போ 2வது தாக்குதல் ரொம்ப கொடுமை. அது நடக்காம இருக்கிறது பார்ப்போம். கட்டாயம் ரொம்ப கொடுமை. அது ஏற்கவே முடியாது. எந்த விதமான நியாயப்படுத்த முடியாது. அதெல்லாம் நடக்கத்தாங்கலாம் செய்யலாம் சொல்ல முடியாது. தப்பான விஷயம், ரொம்ப பெரிய குற்றம், நோ டவுட். அது வந்து நெஞ்சில குத்தி இருக்கு. அதுல வந்து பதிலுக்கு குத்தப்படும். அதுல வந்து குழப்பம் இல்லை. ஆனால் ஜம்மு காஷ்மீர் ஒப்பீட்டளவில் பெரிய அளவு பாதுகாப்பு இருக்கு. என்னால் எந்த குழப்பம்லாம் தயக்கம்லாம் சொல்ல முடியும். சம்பவம் நடந்து 48 மணி நேரத்திற்குள் அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு பிரதமர் போயிருக்க வேண்டியது தானே. ஏன் பிரதமர் போலன்னு திமுக எம்பி வில்சன் சொல்றாரு. அதே போல மேற்கு வங்கனுடைய எம்பி மகுவா அவங்க கூட வந்து கேள்வி எழுப்புறாங்க. பிரதமர் ஸ்பாட்டுக்கு போகாம பீகார் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிட்டு நம்ம வந்து எப்பயுமே எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஒரு பிரதமர் எங்க போறாரு அப்படிங்கறத வச்சு பார்க்கணும். பிரதமரோ முதலமைச்சரோ உள்துறை அமைச்சரோ மற்றவங்க எல்லாரும் எங்க போறாங்கன்னு பார்க்கும்போது அதுல டைவர்ஷன் எங்க வந்து நிக்குன்னு பார்க்கணும். பிரதமர் தாராளமா ஜம்மு காஷ்மீர்லயே குடியிருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்க பேல்காம்லயே உட்காந்துருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவருக்கு எந்த ஆபத்து வராது. புரியுங்களா? இருக்கக்கூடிய 10,000 ராணுவத்தையும் அவரை சுத்தி உட்கார வச்சிருவாங்க. எந்த பிரச்சனை? அவர் ஜம்மு இருப்பாரு, ஒரு 10 நாள் முகாம் விட்டு கிளம்பி வந்தேன்னு சொல்லலாம். ஏற்கனவே அவருடைய பயணம் ஒன்று கேன்சல் ஆயிருக்குது. அது முன்னாடியே கேன்சல் ஆனது. அதுக்கு இதற்கு சம்பந்தம் இல்லை. சரிங்களா? அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே கேன்சல் ஆனது. இதனால கேன்சல் ஆகல. அவர் நான் சொன்னேன், அவர் ஸ்பாட்டுக்கு உள்துறை அமைச்சர் போனார், இவர் போக மாட்டாரா? இவர் போறதுக்கு பயப்படுவாரா? அவர் வந்து எல்லா நாளும் ராணுவ தளபதிகளோட தான், ராணுவ வீரர்களோட தான் வந்து தீபாவளி கொண்டாடிட்டு இருக்காரு. இந்த 11 வருஷம் 10 வருஷமா 2014 இருந்து 2024 வரைக்கும் அடுத்துமே ராணுவ எல்லைகள்ல தான் தீபாவளி கொண்டாடி. அவர் வந்து அங்க போறதுக்கு அஞ்சுறவர் கிடையாது. அப்ப எல்லாருக்குமே தெரியும் தீபாவளி அவர் தான் அங்க வருவார். புரியுங்களா உங்களுக்கு? அவர் வீட்டுல உட்காந்து பொண்டாட்டி கூட உட்காந்துருக்கலாம். அவர் வந்து தீபாவளி ஆண்டுதோறும் நான் ஸ்டாப்பா 10 வருஷமா ராணுவ எல்லையில வீரரோட தான் ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு. அவர் அங்க போற கஞ்சன். ஆனா என்ன நடக்கும்னு புரிஞ்சுக்கணும். நீங்க மணிப்பூருக்கு இதே கேள்விதான் மக்கள் நிறைய வச்சாங்க. மணிப்பூர்ல இப்ப அந்த கவர்மெண்டே மாறி விட்டாச்சு. முந்திக்கிட்டீங்க போல. அடுத்து மணிப்பூரும் நான் கேள்வியா நான் பேசுறேன். ஏங்க நீங்க சுத்தி எங்கெல்லாம் ஒரு இத்தனை வருஷமா உங்க கூட அண்ணன் தம்பியா பழகிருக்கேன், இவ்வளவு தெரியாத நீ என்ன சிந்திப்பீங்க? அவ்வளவு தெரியாம நான் உட்காந்துருவேன். நானு மணிப்பூர்ல இருந்து இங்க வந்து எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கிறோம், இவர் அங்க போனாருன்னு இவரை சுத்தி 10,000 போலீஸ் உட்காந்துரும். அப்ப மக்களை யார் பாதுகாப்பா? அவ என்னைய சுத்தி போலீஸ். இவருக்கு ஏதாவது ஆபத்து வருமா? கேரண்டியா வராது. 15 அடுக்கு வச்சிருப்பான். ஒரு ஈக்காக்கா பறக்க விட மாட்டான். என்ன பிரயோஜனம்? இவர் போய் 10 நாள் எல்லா ஏற்பாடு உத்தரவிட்டுள்ளேன், நான் ஆணையிட்டுள்ளேன், தண்ணீர் திறக்க சூப்பர் எந்திரிச்சு வந்துருங்க. அப்புறம் இப்ப தேவை வேலை. சீன் இல்ல, காட்சி இல்ல, படக்காட்சி இல்ல, போட்டோ ஆப் இல்ல. அதுவும் நடக்கும். போட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி நடக்கும். நான் நடக்காதுன்னு சொல்ல. மார்க்கெட்டிங்ல மாஸ்டர் மோடி நான் 100 முறை சொல்லியிருக்கேன். அது எப்ப சக்சஸ்ஃபுல்லா அதை அடிச்சு நொறுக்கின பிறகு, சரிங்களா, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் கொடுத்த பிறகு
4:30 மணிக்கு விடிகாலையில் அவங்க ராணுவ தளபதிக்கு தகவல் சொன்ன பிறகு இங்கே டெல்லியில் வந்து பிரஸ் மீட் கொடுத்தாங்க. அதை மாதிரி எல்லாமே பப்ளிக்காக சொல்லப்படும். செயல்பட்ட பிறகு இப்போ வந்து செயல்பட வேண்டிய நேரம், பேச வேண்டிய நேரம். இல்ல நம்ம ரிட்டாலியேஷன் நடக்க போறதுன்றதையே பெருமையா பேசுறோமே, பதிலடி கொடுக்க போறோம், நம்ம அடிச்சு நொறுக்க போறோம், நம்ம வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ண போறோம். இது இல்ல சார், ஒரு 26 உயிர்கள் போயிடுச்சு சார். ஆமா, ஒரு கோட்டை விட்டோமே சார். உண்மை. அதை முழு மனதோட முதல்ல ஏத்துக்கணும். இல்ல 100% ஒரே ஒரு வார்த்தை நியாயப்படுத்தி, நான் இல்ல யாரா ஒருத்தர், பாரத பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், உள்துறை அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர், நிதி அமைச்சர், யாராவது ஒருத்தர் இதை நியாயப்படுத்தி பேசிட்டாங்கன்னு சொல்லணும். மற்றவங்கெல்லாம் இது எப்படி சொன்னாங்கிற பேசுவேன். நான் வந்து திருப்பி அரசியல் பேச முடியல. நீங்க போனா நாங்க போறேன், நான் இப்ப போகிறோம் அரசியலுக்கு. இதை யாருமே ஏற்க முடியாது. நான் 100 முறை சொல்லுவேன், எந்த குழப்பமும் இல்லை. ஆமால் ஆனா ஒரு ராணுவ தாக்குதலை ராணுவம் எதிர்கொள்ள முடியும். கோழை தாக்கு, நான் உங்களுக்கு உதாரணம் சொன்னேன், 3 உதாரணம், 4வது ட்ரை பண்றேன். போயிட்டு இருக்கும்போது காலவாரி விடுறக்கூடிய கோமாளி வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் சப்புன்னு 4 அறைய வண்டி தான். ஆனா காலம் விடுவான்னு நமக்கு எப்படி தெரியும்? அவன் எதிரியா இருந்தான்னு, நமக்குள்ள துரோகியா இருந்தானே அவனை எப்படி பண்ண முடியும்? கோழையா இருந்தானே கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம சிவிலியன்ஸை போய் ஊர் சுத்த வந்தவங்களை போய் அடிச்சிருக்கான். கொஞ்சம் கூட ஒரு வீரத்துக்கு ஒரு கழுதைக்கு ஒரு சம்பந்தம் கிடையாது. அவனுக்கு வந்து இங்க அவர் ராணுவ எல்லையை தாக்குதல் அப்ப நம்ம பேசுவோம். ராணுவ நிலைகள் அங்கேயே முகாமிட்டு அவங்கள தாக்கிட்டு நம்ம பேசுவோம். என்னங்க பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்போம். உங்க பேரா என்னாச்சு, உங்களுடைய வாசல் நினைச்சு நீங்க வந்து சுத்தில ஆள் போடலன்னு கேட்போம். அவன் சரக்கு அடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஜாலியா சந்தோஷமா கிளைமேட் என்ஜாய் பண்ணிட்டு போய் நீங்க அடிச்சுட்டு வந்து இவ்வளவு பெரிய வீரம், 26 கொண்டாது பெரிய வீரம். அது அட்டர் கோழைத்தனம். அதுல என்ன பெரிய வீம்பு கிடக்கு? சிவிலியனை போய் அடிச்சுக்கிட்டு. நம்ம தேசிய பாதுகாப்பு ஆலோசகரா அஜித் தோவலை வச்சுட்டு இருக்கிறதுனால நமக்கு உண்மையாவே பாதுகாப்பு சரியான ஒரு நிலையில இருக்குதுன்னு நீங்க அதை பதில் சொல்ற இடத்துல நான் இல்ல. ரஷ்ய அதிபர் புட்டின்ட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவார் உங்களுக்கு, எனக்கு எப்படியாவது அவருடைய தனி ஆடியன்ஸ் வாங்கி கொடுன்னு பேசினாரு நரேந்திர மோடிட்ட. ரஷ்ய அதிபர் புட்டின் எனக்கு தோவல் அனுப்பிவிடு, ஐ வாண்ட் டு டாக் டு ஹிம்னாரு. 2 பேரும் தனியா பேசின போட்டோ வீடியோ, அவர் கேட்டது, இவர் அனுப்புனது எல்லாமே நான் காட்டுறேன். புட்டினோட சர்டிஃபைட் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம இல்ல உங்களுக்கு இல்ல நான் நீங்க இல்ல நீங்க வந்து நீங்க மேஜர் கோட், புல்வாமா, உரி தாக்குதல், இப்ப பகல்கான், எத்தனை மேஜர் எத்தனை ஃபேஸ் பண்ண வேண்டியது. மேஜர் பக்ஷி மாதிரி நீங்க டபுள் மடங்கு நாலேஜ் உள்ள ஒரு ராணுவத்துல, நான் வந்து அதுல ஜீரோ. எனக்கு தெரியாது சார். அப்ப நம்ம அந்த பக்கம் எதிர்க்கட்சிகள் கேக்குற கேள்வியே அப்ப நமக்கு தெரியாத இடத்துக்கு போக கூடாது. அந்த ஹானஸ்டி ஏன்ட்ட இருக்கு, உங்கள்ட்ட இருக்கான்னு நீங்க பாத்துக்க. நான் என்ன சொல்றேன், எனக்கு தெரியாது. அதுக்கு பதிலா நான் என்ன சொல்ல முடியும்? நான் பார்த்த காட்சி ஒன்று சொல்ல முடியும். உலகத்திலே பெரிய சர்வாதிகாரியா ஒரு பெரிய நாட்டோட தலைவரா உட்கார்ந்து இருக்கக்கூடிய, இதுல பயங்கர மாஸ்டர் மைண்டா இருக்கக்கூடிய, பொலிட்டிக்கலா ஸ்ட்ராட்டஜிக்கலா உக்ரைன்ல சண்டை போடக்கூடிய எல்லாத்தையும் அவ்வளோ மேல இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து 1-to-1 பேசுறாரு. ஒரு என்எஸ்ஏட்ட, பிரைம் மினிஸ்டர் இல்ல, ஒரு பிரசிடென்ட் இல்ல, ஒரு என்எஸ்ஏட்ட. அப்ப அவருடைய வேல்யூ என்ன நான் தெரிஞ்சுக்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடிஞ்சா தெரிஞ்சுக்கிறேன். இல்ல எதிர்க்கட்சிகள் அவர் மேல ஒரு குற்ற வைத்தறிச்சல் இருக்குதான் செய்யும். 26/11 வந்து யாருடைய தாக்குதல், யாருடைய தோல்வி, யார் ராஜினாமா பண்ணா? இன்னைக்கு கேட்கறவங்க எல்லாரும் கூட்டணி வச்சு கூட சுத்திட்டு இருக்காங்களே, என்ன கேட்டாங்க? 26/11 யார் தாக்குதல், யாருடைய தோல்வி? கூறிலே சொல்ற மாதிரி நடு ரோட்ல வந்து இதுவாது நிறைய தெரியும். ஒரு நிமிஷம் இருங்க. இதுவாது தீவிரவாத தாக்குதல் நடந்தா டிபேட்டே எப்படி இருக்கும்னா, இது வந்து இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர், அதே போல செக்யூரிட்டி லேப்ஸ் அப்படின்னு சொல்லி, அதே போல அமைச்சர்கள் பதவி விலக வேண்டும், உள்துறை அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்றெல்லாம் விவாதம் நாம எடுப்போம். ஆமாவா? அப்படி இல்ல, அப்படிதான் எடுக்கணும். இன்னைக்கு மதம் சார்ந்த விவாதங்கள் தான் எடுக்கப்படும். 26/11 ஒரு தாக்குதல் நடந்துச்சு மும்பைல. நீங்க கேட்டீங்க, ஜம்மு காஷ்மீர் வந்து அமைதி வழங்குற இடம் இல்லையா, எல்லாரும் ஓடி வாங்க, நிலம் வாங்க, காடு வாங்க, லேண்ட் வாங்கன்னு சொன்னாங்களே, இப்ப போக முடியாது. பாம்பேல என்ன இருந்துச்சு? பாம்பேல யாருடைய ஆட்சி இருந்துச்சு? அப்போ வந்து அண்ணன் சிதம்பரம் என்ன பண்ணாரு, அதுக்கு முன்னாடி இந்த சிவராஜ் என்ன பண்ணாரு? அதான் அவங்க கூப்பிட உட்கார வச்சுட்டோம். என்ன பண்ணீங்க? அவ்வளவுதான், மக்கள் அவங்களை புறக்கணிச்சிட்டாங்க. அதே மாதிரி 2029 பண்ணிக்க. நாங்க கேக்குறது பாதுகாப்பு சார். பாதுகாப்பு தான் இருக்குன்னு. மும்பைல ஜேம்ஸ் பாண்ட் சொல்றோம். மும்பைல இந்தியாவின் பொருளாதார தலைநகர்ல குருவி சொல்ற மாதிரி வந்து அடிச்சு போனா, அதை பத்தி பாதுகாப்பு பேச மாட்டீங்க. ஜம்மு காஷ்மீர்ல பயங்கரவாத உச்சத்துல இருந்த இடத்துல நீங்க மிச்சம் மீறி தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அங்க வந்து பாதுகாப்பு இல்லையே, உள்நாட்டு பாதுகாப்பு என்ன கேக்குறீங்க? எஸ், இட் இஸ் a failure, no doubt, we cannot ask for, no doubt. அது வந்து எந்த வித நியாயப்படுத்த முடியாது, no doubt. பாம்பேல நடந்தது என்ன, அதை யோசிச்சீங்களா? அக்ஷர்தாம்ல நடந்தது என்ன, அப்படி நடந்துச்சா இங்க? அதை புரிஞ்சுக்கங்க நீங்க சார். இந்த எதிர்ப்பு முன்னணி, அந்த டிஆர்எஃப்ன்றது லஷ்கர்-இ தொய்பாவுடைய துணை அமைப்பு. இவங்க வந்து இந்த 370 அப்ளிகேஷன் அது நடந்தப்போ அது நடக்கக்கூடாதுன்னு சொல்லி எதிர்த்து உருவான ஒரு அமைப்பு. இதையெல்லாம் கண்காணிக்க வேண்டிய இன்டெலிஜென்ஸ் ஏன் சார் இதை கண்டுக்காம விட்டாங்க? அவங்க ரொம்ப அழகா கண்டிருக்காங்க. அவங்க செயல்பட்டதுனால தான் இன்னைக்கு அந்த அமைதி பூங்காவா அந்த மாநிலம் இருக்குது. பயங்கரவாதிகளை பொறுத்தளவுக்கு 100 தாக்குதல்ல 99 தாக்குதல் ஃபெயிலியர் ஆகி 1 சக்சஸ் ஆனா கூட போதும். ஆனா ராணுவத்துக்கும் உளவுத்துறைக்கும் 100க்கு 100 சக்சஸ் பண்ணும்.
அதுல ஒண்ணு மிஸ் ஆயிடுச்சு. அவ்வளவு அவங்க 99 சக்சஸ் தான் பண்றாங்க. இன்னும் ஒன்னும் பண்ணணும், அதையும் பண்ணுவோம். பாகிஸ்தான் பிரதமர் வந்து நடுநிலை விசாரணைக்கு நாங்க தயார் அப்படின்னு இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. எனக்கும் பக்கத்து வீட்டுக்கும் தகராறு. பக்கத்து வீட்டுக்காரன் என் வீட்டுல ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கான். இங்க நான் வந்து கோர்ட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, சவட்டி அடிச்சிட வேண்டியது. இது வந்து எல்லை தகராறு ஆச்சு, கோர்ட்டுக்கு போறேன்னா நான் தாராளமா அவன் யூஎனுக்கு போனவன் தான். இந்தியா இன்னைக்கு யூஎனுக்கு போனதுல ஜவஹர்லால் நேரு பண்ண வரலாற்று பிழையை தவிர பதில் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கணும். அவன் போட்டு நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம அங்கே போற முடியல. என் வீட்டில் ஆக்கிரமிப்பு பண்ணிருக்கு, ஆக்கிரமிப்பு பண்ண முடியல. என் வீட்டில் உள்ள பொண்டு பிள்ளைகள் வந்து அடிச்சு போயிருக்கு. அதுக்கு வந்து நீங்க வந்து கோர்ட்டுக்கிட்டலாம் சொல்லக்கூடாது. சிந்து நதி ஒப்பந்தத்தை நாம நிறுத்துவோம் அப்படின்னா ரத்த ஆறு ஓடும் என்றெல்லாம் ஒரு எக்ஸ் மினிஸ்டர் எல்லாம் அங்க பேசி அவங்களுக்கு ரத்த ஆறு ஓடுனா இவங்க புத்தா ஆடா ஓடும். அவங்களுக்கு ஓடுச்சுன்னா இவங்க கூட நான் இந்தியா ஒரு பலவீனமான நாடு வச்சுக்கோங்க சார். இந்தியாவில் ஒண்ணுமே இல்லை. நீங்க சொன்ன ஜெனரல் பக்சி சொன்ன மாதிரி 10 பைசா புரோஜனம் இல்லாத வச்சிருக்கோம். அப்படியே வச்சுக்கோங்களேன் சார். நம்ம எல்லாரும் தேசத்தின் பக்கம் தான் சார். அதான் சார் நான் சொல்ல வரேன். பக்சியும் அதுக்காக தான். ஐயோ பாவம், 26 பேர் இறந்து போன துயரத்துல பேசுறாரு. ரொம்ப பேசட்டும் சார், நீங்களும் பேசுங்க சார். எனக்கு நான் வந்து அவன் சண்டை போறதுலாம் நாள் கிடையாது சார். நான் என்ன சொல்ல வரேன், அப்பேற்பட்ட பலவீனமான இந்திய ராணுவம் உட்கார்ந்து இருக்குது. அவங்க வந்து ஒரு 10 பேர் அடிச்சாங்க, பதிலுக்கு நாங்க ஒரு 6 பேர் அடிச்சிட மாட்டோமா? பார்ப்போம் சார், அது இறைவன் இருக்கிறா பார்த்து, அது ஒன்றும் பிரச்சனை. அது நீங்க பாக்குறது அவர் ரத்தாறு ஓடுனா நாங்க என்ன கையை கட்டி உட்கார்ந்துட்டு இருப்போமா? இது புத்தர் பூமி சொல்லிட்டு இருப்போமா? சீமான் போன்றவர்களும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த சிந்து நதி விவகாரத்தை வந்து அப்படியெல்லாம் நாம அந்த ஒப்பந்தத்தை எல்லாம் நிறுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு கருத்தையும். JKLF உடைய அறிவிக்கப்பட்ட பயங்கரவாதியை கூட்டு வச்சுட்டு கூட்டு நடத்தினவர். நம்ம என்ன எதிர்பார்க்கணும்? இல்ல, அதனால் பல சிக்கல்களை நாம ஃபேஸ் பண்ண வேண்டியதுனா அது தேவையில்லை. நானும் சிந்து நதி ஒப்பந்தத்தை தடை பண்ணது தப்புன்னு நினைக்கிறேன், தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நானும் நினைக்கிறேன். ஆனா நான் நினைக்கிறேன், இவங்க நினைக்க ஒண்ணு கிடையாது. நான் சொல்ல வர்றது ராஜதந்திர ரீதியில இவர்கள் மனிதாபிமானம் பேசுறாங்க. மனிதாபிமானம் யார்கிட்ட பேசணும் நான் கேட்கிறேன். அதை ரெண்டு வித்தியாசம் பண்ணணும். நான் ஒன்று சொல்ல, நீ ரெண்டு ஒன்று தானே. சீமான் நிலைப்பாடும் ஏன் நிலைப்பாடும் பக்சி நிலைப்பாடும் ஒண்ணு இல்லை. நான் சொல்ல வர்றது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டோம், அவங்க தத்துவம் பேசிட்டு இன்னைக்கு பூரா வந்து மத்தால விட்டாங்க. வாகா எல்லையை பத்தி பாகிஸ்தான் பிரதமர் பேசல, புரியுங்களா? விசா தடை பத்தி வந்து பாகிஸ்தான் பிரதமர் பேசல. அவங்க சிந்து நதி ஒப்பந்தம் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அப்படி அவங்களுக்கு பயங்கரவாதத்தை தூண்டுறதுக்கு ஒரு வாய்ப்பா போயிருக்க மட்டும்தான் ஏன் பாயிண்ட். இவங்க வந்து மனிதாபான பாயிண்ட்லாம் கிடையாது. நான் வந்து என்னைய அடிக்கிறதுக்கும் என் நாட்டை கொல்றதுக்கும் என் நாட்டை தாக்குறதுக்கும் வந்து அவனுக்கு நான் வந்து ஃபெசிலேட் பண்ணிட்டு இருப்பேன். அவனுக்கு நான் பம்ப் செட்ல தண்ணி ஊத்திட்டு இருக்கணுமா? அதுல அவங்க பண்ணது வந்து தேவையில்லை நான் நினைக்கிறேன். சாமானிய மக்கள் தவறான பாதைக்கு திசை திருப்பப்படுவார்கள் இந்த பாகிஸ்தான் அரசியல்வாதிகளால. அதுதான் என் பாயிண்ட். முஸ்லீம்கள் இந்தியாவுக்கு எதிரானவர்கள் அல்ல. இன்னும் சொல்ல போனா பாகிஸ்தான் மக்களும் எதிரானவர்கள் இல்ல, பாகிஸ்தான் அரசாங்கம் இருக்கு. உங்களுக்கு உதாரணம், தலிபான் ஆட்சி பண்ற ஆப்கானிஸ்தான். 99% முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய நாடு, இஸ்லாமிய அடிப்படைவாதிகளால் ஆளப்படக்கூடிய நாடு. தே ஆர் ஃப்ரெண்ட்லி நேஷன் டு இந்தியா, புரியுங்களா? அவர்கள் வந்து இந்தியா என்ன, நம்ம எப்பயுமே அப்படிதான். நம்ம என்னைக்கு சண்டைக்கு போனல. பங்களாதேஷ் முன்னாடி ஆட்சியாளர் மாற வரைக்கும் நமக்கு அப்படிதான் இருந்துச்சு. இன்னைக்கு ஆட்சியாளர் தான் மாறி அங்க கரெக்ட் பண்ணிட்டு இருக்கான். அத மாதிரி தான் இப்ப பப்ளிக்க வந்து நீங்க தண்ணி போச்சுன்னா அவன் என்ன செஞ்சிருவாங்க, அரசியல்வாதி என்ன செஞ்சிருவான், இதை ஊதி 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 பாத்தியா தண்ணி கொடுக்கல. நாளைக்கு பயங்கரவாதிக்கு ஆள் கிடைக்காம இருக்கிறவனுக்கு கூட 10 பேர் கிடைப்பான். ஒரு ஃபெயிலியரான ஒரு விவசாயியோட பையன் வந்து ஆமா என் வீட்டுல தண்ணி வரல, ஏன் நம்ம காட்டுக்கு தண்ணி வரல, அது காரணம் இந்தியா தான் அப்படின்னு ஒருத்த நாளுக்கு. இதுக்காகத்தான் நான் வேண்டாம்னு சொல்லிட்டு தவிர இவங்கள்ட்ட மனிதாபனம் காட்ட வேண்டியதில்லை. பாகிஸ்தான் அரசாங்கம் செய்யக்கூடிய வேலைக்கு பிஓக்கள் நடத்தக்கூடிய தாக்குதலுக்கு மனிதாபிமானம் நான் பார்க்குற பாயிண்ட் மனிதாபிமான பாயிண்ட் ஆஃப் இல்லை, ஸ்ட்ராட்டஜிக்கல் பாயிண்ட். நீ முஸ்லீம் இல்லை இந்து தானேன்னு சொல்லி சுட்டதாகலாம் நம்ம வந்து இந்த செய்திகளை பார்க்கணும். அதெல்லாம் உண்மையாவே நடந்திருக்குது சரி. ஆனா இங்குள்ள முஸ்லீம்கள் வந்து கொஞ்சம் வருத்தப்படும் விதத்துல இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் அந்த பிஜேபியினர் வந்து கருத்துக்கள் எழுதுறதையும் பேசுறதையும் யார் சொல்லுங்க, எத்தனையோ பிஜேபி யார் சொன்னா முஸ்லீம் தீவிரவாதின்னு நீங்க பதிவு பண்ணு அப்படின்னா அது என்ன அர்த்தம்? இந்தியாவின் முதல் தீவிரவாதி ஹிந்துன்னு ஒருத்தர் சொன்னார் தெரியுமா உங்களுக்கு? யாரு? கமலஹாசன். என்ன பண்ணீங்க? அதுக்கு இதுவா இல்லங்க, அதுக்கு இதுவா இல்லங்க. நீ கமலஹாசன் வந்து சாமானியன் கிடையாதுல. உங்களால யார் சொன்னாலும் பேரோட சொல்ல முடியல. இந்து சொன்னனே பேரு யாருங்க? கமலஹாசன் தான் சொன்னாரு. இல்லங்க, நான் சொல்ல வருது முஸ்லீம்களுக்கு எதிராக முஸ்லீம் பயங்கரவாதி முஸ்லீம் தீவிரவாதி சொல்லி சொல்றாங்கல்ல, அது யாருங்க சொல்றான்னு கேட்டேன். அது அப்படியே வச்சுக்கோங்க. பிஜேபியினர் அத்தனை பேரும் சொல்றாங்க. யார் நீங்க உங்களுக்கு சார், நீங்க தனியா உட்காந்து மோட்டோலை பார்த்துட்டு நீங்க என்னாலும் பேசிக்கங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்க ஏன்ட்ட கேள்வி கேட்டு நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். நான் இப்ப இந்தியாவின் முதல் தீவிரவாதி ஹிந்துன்னு சொன்னவர் யாரு? அழகா பதில் சொல்லிட்டீங்க. இதுக்கு ஒரு டேட்டா இருக்கா, பாயிண்ட் இருக்கா, ப்ரூஃப் இருக்கா? அத மாதிரி நீங்க சொல்லுங்க. எவனோ ஒருத்தன் Facebookலயும் ட்விட்டர்ல எழுதுறதுல நான் பதில் சொல்ற ஆள் கிடையாது. உங்களுக்கு நிறைய நேரம் இருக்கு, எனக்கு அப்படி இல்லை. ரைட் சார். நான் வந்து அமித்ஷா சொன்னாரு, JB நட்டா சொன்னாரு, மோகன் பாகவத் சொன்னாரு, யாராவது ஒரு பெருமக்கள் மோடி சொன்னாரு, யாராவது நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க, அஸ்வினி, யாராவது ஒரு பெருமக்கள் ரெஸ்பான்சிபிள் ஒரு MP சொல்லிட்டாரு, நான் பேசுறேன். முஸ்லீம் இல்லைன்னா நான் சுடுவேன் அப்படின்னு சுட்டிருக்காங்க. ஆனால் அங்கு நிறைய பேரை காப்பாற்றியவர்களே அங்கிருந்த காஷ்மீர் முஸ்லீம். யார் இல்லைன்னு சொன்னா அதையும் கொண்டு போய் சேர்க்கணும் இல்ல? ஆமா, யார் சேர்க்கல? பிரதமர் நரேந்திர மோடி என்ன சொல்லிருக்காரு போய் பாருங்க. தெரியுமா உங்களுக்கு? இந்த நாட்டுடைய முதலமைச்சர் போய் நின்றுருக்காரு. அந்த சையது வீர திருமகன் சையது வந்து உயிர் கொடுத்திருக்கான், அவனுக்கா போய் நின்றுருக்காரு. அவர் வந்து மத்தவங்களுக்கு 26 பேர் போய் நிக்கல. அந்த இறந்து போன ஒரு முஸ்லீம் தான் இருக்காரு. அதுல வீர யார் மறுக்கிறா? நான் சொல்லியிருக்கேன், டே 1ல சொல்லியிருக்கேன். இன்னைக்கு இல்ல, ராணுவ வீரர் ஒருத்தர் கழுத்தர் போட்டு வீட்டுல லீவுக்கு போயிருந்தா கழுத்தறதுக்கு கொண்டாங்க, அவனை வீரன் சொல்லியிருக்கேன்.
அவங்க நிர்மலா சீதாராமன் அப்ப ராணுவத்துறை அமைச்சராக போய் வீட்டுல போய் பார்த்தாங்க. அவருடைய தம்பியை நான் ராணுவத்துக்கு அனுப்பேன்னா யார் முஸ்லீம் நீங்க பயங்கரவாதிகளா பாக்குறீங்க? முஸ்லீம்ல இந்தியாவில் ஒரு முஸ்லீமை சகோதரரா நான் பாக்குறேன். 100 முறை சொல்லியிருக்கேன். பாகிஸ்தான் போறதுக்கான சந்தர்ப்பம் வந்து போக மாட்டேன்னு சொல்லி உட்கார்ந்து வந்துடுறேன். அவனை எப்படி நான் மாற்றி சொல்லுவேன்? நீங்க அரசியல்வாதிகள் முஸ்லீம் 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 சொல்லிருக்கீங்க. அண்ணாமலை ரொம்ப அழகா சொன்னார், பயங்கரவாதி தான் மதம் பார்த்தான், நான் பார்க்கல. பயங்கரவாதி இந்துவான்னு கேட்டா சுட்டான், முஸ்லீம் கேட்டா ஓடுறான். அங்க இருக்க முஸ்லீம் சப்போர்ட் பண்ண யார் மறுத்தா? தோல்ல தூக்கிட்டு போனாங்க, உயிரை கொடுத்தாங்க, ஒருத்தர் செத்தே போனா யார் மறுத்தா? இங்க உள்ள முஸ்லீம் ஏன் நீங்க கனெக்ட் பண்றீங்க அவனோட? பாகிஸ்தான்ல இருந்து வந்தவன் பயங்கரவாதி, முஸ்லீம் இல்ல. இங்க இருக்க முஸ்லீம் ஏன் கனெக்ட் பண்றீங்க? அப்ப நீங்க முஸ்லீம் நீங்க தான் அந்த முஸ்லீம் கனெக்ட் பண்ண பாக்குறீங்க. நான் இந்திய முஸ்லீம் இந்தியன்ற, பாகிஸ்தான் முஸ்லீமை நான் முஸ்லீமா பார்க்கலன்றேன். அஜ்மீர் தர்காவுடைய தலைவர் சொல்லியிருக்காரு, அவனை முஸ்லீம்னே சொல்லக்கூடாதுன்றார். நான் உடன்படுறேன். அவன் பயங்கரவாதி, அவன் மதத்தின் பேரால பண்றான், பண்ணிட்டு போறான். அதுக்கு ஏன் எங்க ஊர் முஸ்லீம் ஏன் சேர்க்கறீங்க? நீங்க எங்க பாளையங்கோட்டையிலும் மேலப்பாளத்தையும் கடையில் உட்கார்ந்துருக்கிற பூரா அவன் கூட சுத்திட்டு இருக்கானா? இது மாதிரி எல்லாரும் பேசினா சரி. எல்லாரும் பேசுறாங்க, நீங்க மாத்தி பேசுறீங்க. இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மாத்தி பேசுறீங்க. யார் இந்த மதத்தை எடுக்கிறா? மதத்தை எடுத்தவன் அவன். யார் மதத்தை எடுத்தா? பிஜேபி உடைய முன்னாள் மாநிலத்தில் தேசிய செயற்குழு தெளிவா சொல்லியிருக்கிறார். அவன் மதம் பாக்குறாங்க, நாங்க பாக்கல. யார் பார்த்தா சொல்லுங்க. நாம அண்ணாமலை மாதிரி ஒரு மாநில தலைவர் பேர் சொல்லுங்க. யாரோ ஒருத்தர் பேர் சொன்னாங்க, நான் இவர் முன்னாள் மாநில தலைவர். இந்தியாவில் யாராவது ஒரு பிஜேபி சொன்னா சொல்லுங்க. பொறுப்புள்ளவர்கள் சரியா பேசுறாங்க சார். பொறுப்பற்று இருக்கிறவங்க என்ன பொறுப்பற்ற ஏன்ட்ட பேசுறீங்க? நிறைய பேர் பொறுப்பற்று இருக்காங்க, நான் என்ன செய்ய முடியும்? எல்லா கட்சி எந்த கட்சியில பொறுப்பான இருக்காங்க? நான் எடுத்து காட்டுவா? இவரோட ஆளூர் ஷானவாஸ் ஹுசேன், ஆளூர் ஹுசேனுடைய பழைய பேட்டி நீங்க பார்த்து இல்லையா? பேச்சு பதிலையா? காஷ்மீரில் நடப்பது வந்து பயங்கரவாதம் அல்ல, போராட்டம். அங்கிருப்பவர்கள் பயங்கரவாதிகள் அல்ல, போராடல் சொன்ன ஒரே தலைவன் திருமாவளவன் சொன்ன மறந்துட்டீங்களா? நீங்க அதில் எடுத்து பார்க்க மாட்டீங்களா? இதையெல்லாம் யாரும் ஆதரிக்க மாட்டாங்க சார். இப்போ அவ்வளவுதான். ஆதரிக்கல. அவர் சொன்ன ஸ்டெப் ஆதரிப்பீங்களா? அடுத்து வாங்க. அதெல்லாம் ஆதரிக்கவும் முடியாது. அவ்வளவு சொன்னவர் இங்க உட்கார்ந்திருக்காரு, சட்டமன்ற உறுப்பினர். சொன்னோட கட்சி தலைவர் உட்கார்ந்திருக்காரு. பேசுன தப்பு அன்னையில இருந்து இன்னைக்கு என்னைக்கா மறுத்துறீங்களா? அன்னைக்கு மறுக்கல, இன்னைக்கா மறுக்கிறீங்களா? என்னப்பா அப்படி எல்லாம் பேசுற அப்படின்னு? பயங்கரவாதிகளை போராட்டங்கள் சொன்னவர் யாரு? சொன்னவர் வீடியோ இருக்கா இல்லையா? ஆடியோ இருக்கா இல்லையா? ப்ரூஃப் இருக்கா இல்லையா? சொன்ன கட்சி என்ன செஞ்சிருக்கு? அன்னைக்கு செய்யல, இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கு? யாரை பார்த்து மதம் பார்க்கறான்றீங்க? எதை நோக்கி போகிறது இந்த ரிட்டாலியேஷன்? அடுத்து என்ன செய்ய போகிறாங்க? நிரந்தர அமைதியை நோக்கி போகுது. நீங்க வந்து தற்காலிக அமைதியை நீங்க கருதிட்டு இருந்தீங்க. நம்ம வந்து ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஜம்மு காஷ்மீர் மாறுறதுக்கான எல்லா ஏற்பாடும் ஒரு சுமூகமா உயர்நீதிமன்றம் போட்டப்பா பாஸ்போர்ட் அனுப்புங்கப்பா எல்லாரையும் அப்படின்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல போறோம். நம்ம வெடிகுண்டுகள் பயன்படுத்தக்கூடாதுங்கிறது, பிளாஸ்டிக் பயன்படுத்தக்கூடாது, வாட்டர் பாட்டில் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி கொண்டு போறோம். சுமூகமா எல்லா மாநிலங்களையும் போல மாறப்போகுது. மக்களின் கேள்விகளை தான் நான் வச்சிருக்கேன் சார். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. ரொம்ப நன்றி.